விண்ணோ மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாலாட்ட, மன்னோரு வந்து பாடும் பாடல் உம்மை வரவேற்க. விண்ணோ மகிழ்ந்து பாடும் பாடல் உம்மை தாலாட்ட, மன்னோரு வந்து பாடும் பாடல் உம்மை வரவேற்க. ஆ ஆ தந்தை நெஞ்சில் மஞ்சம் கொண்ட வார்த்தை நீ என்றோ, தேவ வாழ்வின் தூய மேன்மை ஏன் துறந்தாயோ. தந்தை நெஞ்சில் மஞ்சம் கொண்ட வார்த்தை நீ என்றோ, தேவ வாழ்வின் தூய மேன்மை ஏன் துறந்தாயோ. என் தாழ்ந்த உள்ளம் தன்னில் நீ வந்தருள்வாயோ. என் தாழ்ந்த உள்ளம் தன்னில் நீ வந்தருள்வாயோ. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்கல்ல? ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம ஏசப்பாவுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலே நமக்கும் பர்த்டே மாதிரி நம்ம ரொம்ப ஹாப்பியாக புது ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருப்போம் அந்த நாள் ஃபுல்லாக. அப்படி தானே குட்டீஸ்? அப்போது நம்ம ஏசப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னா நமக்கு சொல்லவா வேணும்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் மொத்தமாக எடுத்து கொண்டு வந்து ஏசப்பா இன்னைக்கு நம்ம எல்லாருடைய இருதயத்திலையும் வச்சிருக்கிறாங்க. அவருடைய பிறப்பு நம்மளோட லைஃப்ல எப்பயுமே நிறைவான சந்தோஷத்தை தான் குட்டீஸ் கொடுக்கும். இது நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிங்களேன். கண்டிப்பாக அவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாரு, எவ்வளவு உங்களை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு அருமையாக புரியும் குட்டீஸ். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான பாடல். நம்ம இந்த 4 வாரங்களை கடந்து வந்திருக்கோம் தெரியுமா? என்ன 4 வாரங்கள்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு தெரியாததா குட்டீஸ்? நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம் அதை பற்றி. நம்ம 4 வாரங்கள்லையும் ஏசப்பாவுடைய பிறப்பு நம்மளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையை, நம்ம எப்படி மற்றவங்களிடத்துல உண்மையான அன்போட பழகணுங்கிற ஒரு ஞானத்தை, அதே மாதிரி நம்ம மற்றவங்களிடத்துல ஏசப்பாவுடைய வார்த்தைகளை எடுத்து கொண்டு போகும்போது அது எவ்வளவு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும், நம்மளிடத்துலையும் சரி அவங்களிடத்துலையும் சரி அவ்வளோ நிறைவான மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த 4 வாரங்களில் பார்த்துருக்கோம். இதெல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம மனசில் இருக்கிற சஞ்சலங்கள் ஃபஸ்ட்டு என்னாகும்? ஓடியே போயிடும். அப்படி தானே குட்டீஸ்? அதை தான் நம்ம அமைதிங்கிறத நம்ம இந்த 4 வாரத்தில் நம்ம கடைப்பிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த 4 வாரத்தில் கடைப்பிடிச்சது இந்த நாளில் எப்படி நம்மளோட இருதயத்தை மாற்றிருக்கோம் அப்படின்னா, இந்த பாடல்ல பார்த்துருக்கோமே, இந்த தாழ்ந்த உள்ளம் தண்ணியில் நீங்க வந்து குடிப்புக வாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராக நம்ம பாடினோம்ல. நம்ம இந்த 4 வாரத்தை நம்ம ப்ராப்பராக கடைப்பிடிச்சி இதை உண்மையிலே நம்ம லைஃப்ல எடுத்து கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம கடந்து வந்திருந்தோம் அப்படின்னா, இந்த 4 வாரங்களும் இந்த 4 சூழ்நிலைகளும் நம்மளோட இருதயத்தை இந்நேரம் ஒரு தாழ்ந்த உள்ளமா மாற்றிருக்கோம். ஏன்னா ஏசப்பாவுக்கு அப்படிப்பட்ட இருதயம் தான் குடிப்புகிறதுக்கு சரியான இடமா இருக்கும்னு ஏசப்பா ஃபீல் பண்றாங்க குட்டீஸ். ஸோ நம்மளே யோசிச்சு பார்ப்போம். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்மளோட இருதயத்தில் எப்படி இருக்குது? ஒரு ஆணவமும் அதிகாரமும் இல்லை, ஒரு கோபமும் இல்லை, ஒரு வருத்தமும் டென்ஷனும் இல்லை, மற்றவங்களை குறித்து தேவையில்லாத எண்ணங்கள் இருக்குதா? இல்லை அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அது மற்றவங்களிடத்துல கொண்டு போகும்போது உண்டாக்குற மகிழ்ச்சி, அது நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் இடையே இருக்கிற உண்மையான அன்பை ஸ்ட்ராங் ஆக்கும். கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது நம்மளோட இருதயம் எல்லா சஞ்சலமும் நீங்கி அமைதியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நம்ம இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோம்னா, நம்மளோட இருதயத்தில் ஆல்ரெடி ஏசப்பா வந்தாச்சு, ஆல்ரெடி நமக்குள்ள அவர் பிறந்தாச்சு. அப்போ நமக்காக அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களும் ஒண்ணுமே தடைபடாம நிறைவா நமக்கு கிடைக்கும் குட்டீஸ். இன்னைக்கு அருமையான வசனமும் கூட அதுல இருக்குது நமக்கு. யோபு 8:21 படியாம் அவர் இந்த கிறிஸ்மஸ் நாளில் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதமாக நம்மளோட வசனத்தை எடுத்துக்கலாம். அவர்
இனி உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவாருங்கிற வசனத்தை இந்த நாளில் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவரை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய இருதயத்தில், நம்மளுடைய தாழ்ந்த இருதயத்தில் ஏசப்பா வந்து குடிபுகுந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த யோபு 8:21 படியா நம்மளுடைய வாயினை நிறைவான சந்தோஷம், நகைப்புனா சந்தோஷம், சிரிப்பினாலும் நம்முடைய உதடுகளை கம்பீரமா, எனக்கு எந்த பயம் இல்லை, ஏன்னா ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, அவர் என் இருதயத்தில் பிறந்திருக்கும் போது நான் இதுக்கு கவலைப்படணும், அவர் என்னை பார்த்துக்குவாரு, அவர் எனக்கு பலன் கொடுப்பாருன்னு அவ்வளோ பெரிய கம்பீரத்தினாலும் ஏசப்பா நிரப்புவாங்களாம் குட்டீஸ். ஸோ நம்மளோட இருதயத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய இருதயத்தை அவர் வந்து பிறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 4 வாரமும் ஆல்ரெடி மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது தேவையில்லாத இருந்ததுன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுவோமே. ஆல்ட்ரேட் பண்ணி இன்னுமே ஏசப்பா என்னோட இருதயம் இப்போ நீங்கள் வர்றதுக்கு தகுதியானதாக மாறிடுச்சு. ஸோ என்கிட்ட வாங்க, என்னோட இருதயத்துக்கு வாங்க, என்னுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் என்னுடைய வாயினை நகைப்பினாலும் நீங்கள் நிரப்புங்கன்னு நம்ம இந்த நாளில் நம்மளுடைய இருதயத்தை அவரோட கரங்களை ஒப்பு கொடுப்போம். அவருடைய பிறப்பு நம்மளுடைய இல்லங்கள்லையும் நம்மளுடைய உள்ளத்திலும் நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே சேர்க்கிறதுக்கு நம்மளோட இருதயத்தை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன நேரத்துலையும் கூட உம்முடைய பிறப்பு விழா எங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு டாடி. அதை எங்களுக்கு இந்த ஒரு நாளுக்குன்னு நாங்கள் எடுத்துக்காமல் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். அதற்கான பாதுகாப்பு, அதற்கான ஒரு வழிகாட்டுதலை எங்களுடைய இருதயத்துக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன். மேரி கிறிஸ்மஸ்.